பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவசனங்கள் 9 முதல் 11 முடிய, 14 முதல் 21 முடிய, 31 முதல் 35 முடிய மற்றும் 36. அந்நாள்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூத அரசன் எசேக்கியாவிடம், நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்திருப்பதையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படியிருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, தெருவுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகிரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்போது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரை கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்போது ஆமோச்சின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆளனுப்பிச் சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னன் சனகிரிவை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கின்றாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் என்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையின் என்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகரிபு திரும்பிச் சென்று நினைவையில் தங்கியிருந்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமழியில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இழங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகிறோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூ உலகின் கடை எல்லை வரை எட்டுகிறது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். நற்செய்தி வாசகம். பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனம் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.